ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்த மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கும் புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ, உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செய்து ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா உடனே புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. கடகராசிங்க கடந்த காலகட்டத்துல சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணிக்கங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இதன் மூலமாக உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டாக முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு முழுமையாக நடக்கப் போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் வந்து இதுநாள் வரைக்கும் மீன ராசியில் இருந்தார். இப்ப மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் ஆகி கும்பராசிக்கு போயிருக்காரு. கும்பராசிக்கு வந்து விட்டார் அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது கடகராசிக்கு மிகுந்த ஒரு பொற்கால நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாம இந்த மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பயிற்சியோட முழு பலன்களுமே வரக்கூடிய நாட்கள்ல முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த ஒரு 3, 4 வருடமாகவே பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்ட தர்மங்களையும் கடகராசி வாழ்க்கையில அதிகமாகவே சந்தித்திருப்பீங்க. காலகட்டங்கள்ல வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருந்திருப்பீங்க. ஏதோ இந்த 2025 வந்ததுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல இதைவிட மிகவும் நல்ல அற்புதமான நாட்களாக உங்களுக்கு வாழ்க்கையில் அமையப் போகுது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல இந்த அஷ்டமத்து சனியால நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில மீண்டும் வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தானே ஏத்துக்குவீங்க. இனிமேல் கடகராசிக்காரர்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அடிவு கடன் தான். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால, உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா, இப்ப நீங்க போய் ஒரு கடகராசிக்காரங்க 100 பேர் கேட்டீங்கன்னா அப்படின்னா, அதுல 95 பேர் கண்டிப்பாக கடன் வச்சிருப்பாங்க. 6, 5 பேர் மட்டும் தான் கடன் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த 95 பேருக்கு இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடி எடுத்து வைக்க
கிடைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிகழப்போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனிய நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய சலுகை எல்லாம் கிடைக்கும். இதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கும், மதிப்புக்கும் மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு போறீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில், வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். வரக்கூடிய நாட்கள் உங்களை தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, இல்லை பேங்க் சைடோ, நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அடைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால திருமண வாழ்க்கையில நிறைய கஷ்ட துன்பங்களை கடகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா வந்து ஆண்கள் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு விரைவில் அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது, அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லை நம்ம கேரக்டரை தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எப்போதான் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்கு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இந்த அஷ்டம சனி மூலமாக கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னா இந்த 12 ராசியிலே கடகராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வசதி இல்லை, கேஸ்ட் வேறு, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்க தட்டி கழிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எந்த ஒரு வேலையை பார்த்துருந்தாலும் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக வருமானம் அப்படின்றது வரக்கூடிய நாட்டில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு பல மடங்காக உயரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரோட வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட தான் இருந்தான், திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டினான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. என்னடா இது மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு உங்கள்
நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களை பத்தி வெளிய போய் புரளி பேசப் போறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒன்று காத்திருக்குது. உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க. எதையுமே யார்ட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பா தவறான நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள், தீய பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு மிகவும் மோசமாக அமைய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதிலிருந்து கண்டிப்பாக நீங்க விடுபட்டு வெளியே வந்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு கண்டிப்பாக அமையும்.